Let the world hear his word. மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனம். எரிக் லிட்டல் என்பவர் ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த மிஷனரி தம்பதியினருக்கு சீன தேசத்திலே பிறந்தவர். அவர் படிப்பிற்காக லண்டன் சென்றார். படிக்கும்போது மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரராக விளங்கினார். அவர் ஸ்காட்லாந்து தேசத்திலேயே மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரராக அறியப்பட்டார். 1924ஆம் ஆண்டு நடந்த கோடை ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் எரிக் ஓட மறுத்துவிட்டார். ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றமடைந்தனர். ஆனால் வார நாட்களில் நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி உலக சாதனையை முறியடித்தார். 1925ஆம் ஆண்டு தன்னுடைய தாய் தகப்பனை போலவே இயேசுவுக்காக மிஷனரி பணி செய்ய சீன தேசத்துக்கு கிளம்பி சென்றார். ஓட்டப்பந்தயத்தில் தனக்கு கிடைத்த பேர் புகழ் அனைத்தையும் இயேசுவுக்காக துறக்க தீர்மானித்தார். சீன தேசத்துக்கு சென்றவுடன் அவர் ஒரு ஆங்கிலோ சைனீஸ் பள்ளிக்கூடத்திலே வேலை செய்தார். வேதியியல் ஆசிரியராக பணி செய்து கொண்டே மாணவர்களுக்கு மிகச்சிறந்த தடகள பயிற்சியாளராகவும் விளங்கினார். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் அனைவருமே சீன தேசத்தின் பணக்கார பிள்ளைகள். அவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினால் அவர்கள் மூலம் சீன தேசம் முழுவதையும் ஆதாயப்படுத்த முடியும் என்று நம்பினார். அவர் நல்ல தடகள பயிற்சியாளராக இருந்ததால் அநேக வாலிபர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அவர் சிறுவர் ஞாயிறு பள்ளிக்கும் பொறுப்பாளராக இருந்தார். அநேகரை தம்முடைய ஓட்டப்பந்தய திறமையாலும் ஊழியத்தாலும் இயேசுவண்டை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்து தங்கள் வாலிபத்தை ஊழியத்தில் செலவிடும் வாலிபர்கள் இயேசுவுக்கு தேவை. எஸ்ரா, நெகேமியா போன்ற வாலிபர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பி மீண்டும் எருசலேம் வந்தபோது ஜனங்களை தேவனிடம் வழி நடத்தினார்கள். ராஜாவிடம் தங்களுக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட ஆலயத்தையும் மீண்டும் எடுப்பித்து கட்டினார்கள். எஸ்தர் என்ற வாலிப பெண் தேவன் தனக்கு கொடுத்த ராஜ மேன்மையை பயன்படுத்தி யூத ஜனங்கள் அனைவரும் சாகாமல் காப்பாற்றினாள். தேசமே சந்தோஷத்தால் பூரித்தது. பிரியமானவர்களே, தேவனுக்காக நீங்கள் எதை பயன்படுத்தலாம் என்று யோசியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தி அநேகரை இயேசுவண்டை வழிநடத்துங்கள். அநேகருக்கு நன்மை செய்யும் தருணத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அதை பயன்படுத்துங்கள். அநேகர் உங்கள் மூலம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கொள்வார்கள். தேவன் கொடுத்த திறமைகளையும் வாழ்நாட்களையும் வீணாட்களாய் கழித்து போடாமல் தேவனுக்காக பயன்படுத்துவோம். திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவண்டை வரட்டும். God bless you. Have a godly day.